இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு தருகின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு இன்று மார்ச் மாதத்தினுடைய 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று ஆண்டவர் இந்த காலை நேரத்தை அவருக்கு உகந்ததாக்கும்படி அற்புதமான நற்செய்தி வாசகத்தை தந்திருக்கின்றார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்கின்றார். கேட்பதற்கு, தேடுவதற்கு, தட்டுவதற்கு இந்த பாடலை பாடி அவரிடம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். கேளுங்கள் தருவேன் என்றாரே, தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே. கேளுங்கள் தருவேன் என்றாரே, தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே. தட்டுங்கள் திறக்கும் என்றாரே, நம் இயேசு நமக்கு வாக்கு தந்தாரே. தட்டுங்கள் திறக்கும் என்றாரே, நம் இயேசு நமக்கு வாக்கு தந்தாரே. ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. நம் அன்பின் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில நாம் கேட்பதற்கும் அதிகமாகவே, நாம் தட்டுவதற்கு அதிகமாகவே அவர் நமக்காக விண்ணகத்தின் கதவுகளை திறக்கின்றார். அற்புதமாய் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். வானத்தின் பல கனிகளை உனக்காக திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவராகிய நான் பதில் கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். இதோ கேட்கின்ற யாவரும் பெறுகிறார்கள் என்றும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பு மக்களே, ஆண்டவருடைய கரத்துல நம்மை, நமது குடும்பங்களை, உங்கள் குழந்தைகளை இன்னும் சிறப்பான விதத்தில் அரசு பொது தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் ஒருக்கமாக ஒப்பு கொடுத்து செபிப்போமா? எங்களை என்னாலும் வழிநடத்தி வருகின்ற அன்பின் நல்ல ஆண்டவரே, இது இந்த தேர்வு நாட்களில் தங்களுடைய தேர்வை எழுதுவதற்காக ஆர்வமாய் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அக்குழந்தைகள் உம்முடைய குழந்தைகள் என்பதால் எம் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தேர்வு எழுத தேவையான வல்லமையை, ஆற்றலை, ஞாபக சக்தியை, ஞானத்தை, கல்வி அறிவை கொடுப்பீராக. எம் குழந்தைகள் இந்த தேர்வின் வழியாக தங்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க
நீர் உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை நோக்கி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள்.